சமூக நீதி சொல் அல்ல முக்கியம், செயல் செயல் செயலே முக்கியம் என்று முழங்கியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதனை சமூக நீதித்துறையின் செயல்பாட்டில் காட்டி வருகிறார். புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் மூலதன மானியம், வட்டி மானியம் பெற ஏதுவாக நடப்பு நிதி ஆண்டில் இத்திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்கோடிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மூலதன மானியம் மற்றும் கடன் வழங்கப்பட்டு அத்தொழிலில் முனைவோருக்கு ஆதரவு அளித்து அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்ஃப் சஃபிஷியன்ட்டை உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய், பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2,079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.